மாசம் இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போய் பஞ்சாயத்து ஆயிடுச்சு. இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போல நான் அடுத்த நாள் வர்றேன். ஆமாம், காலையில் நான் கூட்டிகிட்டு வர்றேன். அவங்களுக்குள்ள பாஸ்போர்ட்லாம் எடுத்து தரேன்னு சொல்லி அவர் பேசிட்டாப்ல. அப்போ இவன் செஞ்சுட்டாண்டா, இவனுக்கு சரியான கடுப்பு. அம்மா போய் பாட்டாங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு காசை வேற வாங்க வச்சுட்டானா இவன். 2000 போச்சேன். இவங்க கூட கொஞ்சம் ஏதாவது செய்யணுமெண்டு. ஓ அப்படி வேலைக்கு எனக்கு இவரு கொஞ்சம் நல்லா ஃபோர்ஸான ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர் பெரிய ஆளு போல. இப்போ அடுத்த நாள் நேராக போகிறோம். எங்கே வரோம்னா அங்கே ஒரு தோபி இருக்கு, அந்த லாண்ட்ரி துணி வைக்கிறது லாண்ட்ரி பக்கத்தில். அங்கே வந்துட்டான். அதோட காலையிலேயே வந்து இவன் தைரியமாக இருக்கிறான்ப்பா, எல்லாத்துக்கும் துணிஞ்சாளா. அப்போ அவன் பாஸ்போர்ட் எல்லாத்தையும் எடு அப்படின்னு. அப்போ என்ன சொல்கிறாப்புலன்னா, இல்லை பாஸ்போர்ட் எல்லாம் இருக்கட்டும், இன்னும் அவனுக்கு வந்து ஒரு 4 மாதத்தில் முடியுது. முடிஞ்ச பிறகு நானே அவனை டிக்கெட்டு எடுத்து கொடுத்து நானே ஊருக்கு அனுப்பிடுறான். போலீஸ்காரன் சொல்கிறாப்லையோ? ஏன் போலீஸ்லாம் வரலடா, என்னை கூப்பிட்டு போன அந்த கடைசி ஓனருக்காரன் அவன்கிட்ட சொல்கிறான், என் பழைய ஓனரு. அப்படியா? நானே அனுப்பி விட்டுறேன், வேண்டாம் இருந்துக்கிறேன். கஃபாலத்து எங்கன்னு கேட்குறான். எழுதி கொடு அப்படின்னு. ரிலீஸ். அப்படி? ஆமாம், தெளிவாக நம்மளால ரிலீஸ் பண்ணி விடுங்க. ஏன் விசாவை நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு. ரிலீஸ் பண்ணி விடுங்க. அப்போ அவன் முடியாதுங்கிறான். ஆனால் மாஃபி செவி நஃபர் கஃபாலா, ஆனால் செவி குரூஸ்னா கேன்சல் பண்ணி தரான் அப்படின்னு. கேன்சல் பண்ணுவாங்க. இவன் என்ன சொல்கிறான் தெரியுமா, கேன்சல் பண்ணால் ஊருக்கு தான் போயான். அப்படி சொல்கிறான். ஆனால் இவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா, நம்ம வந்து இந்தியா பிழைக்க வந்தவங்க பாவம் அப்படிங்கிறதுல இவன் சொல்கிறான், கேன்சல் பண்ண குரூஸ் பண்ண வேணாம், கஃபாலத்து பண்ணி விடுங்க, மாற்றி விட்டு நான் இது பண்ணிக்கிறேன், பார்த்துக்கிறேன். இல்லை லாலா மாயக்தர் அப்படின்ட்டான். லாலா மாயக்தர் அப்படின்ட்டான். 4 மாதம் தான் இருக்குது. 4 மாதம் முடிச்சுட்டு நான் வந்து அங்கே திமுறா தான் பேசுகிறான். 4 மாதம் முடிச்சுட்டு நானே அவனை அனுப்பி விட்டுறேன். கொழுப்பு. அவரோட சரின்னு சொல்லிட்டு இவன் சொன்னான், உனக்கு ஓகே வேண்டாம், எனக்கு பிரச்சனை இல்லைன்ட்டேன். 4 மாதம் நான் இருக்கிறேன். ஏன்னா இவன்ட்ட நல்ல வேலை, பிரச்சனை இல்லை. சாப்பாடு நமக்கு ஒரு இதுவும் சேர்த்து ஆட்டம் சாப்பிடலாம். ஆமாம், நான் வந்து 4 மாதம் இந்த ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு. அப்படியா? அப்போ வந்து சொல்கிறாப்புல, பாபா ஆத்தினி தஸ்கரானா டிக்கெட்டு குள்ளு சௌவி அப்படின்ட்டாப்புல. சரின்னு சொல்லிட்டு தஸ்கராவா டிக்கெட்டுக்கு இந்த மாதிரி சொல்லுவாங்க, வேற பேரா அந்த தஸ்கரா நினைக்கிறேன். கமெண்ட்லேயே வந்து சொல்லுவாங்க சில பேர். டப்புன்னு நான் மாற்றி சொல்லிட்டேன்டா. ஆமாம். அப்போ பேசிட்டு வந்துட்டான். ஆனால் இப்போ இவனோட திரும்பி அங்கே பேசிட்டு வரையில கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்குது, தைரியமாக இருக்கிறேன். நம்ம அளவுக்கு கைதாண்டா அப்படின்ட்டு. ஆனால் அதே நேரத்தில் இவனை எப்படியாச்சும் பழி வாங்கணுன்னு வேற எனக்கு எண்ணம். அந்த எண்ணம் என்னை கொண்டு போய் எங்க விட்டான் பாத்தியா இல்லையா? இவ்வளவு குடும்பப்படுத்தினோட எனக்கு பெருசா தெரியலடா மாப்பிள்ள. நீ அந்த காட்டுக்குள்ள தள்ளி விட்டுட்டு காரத்துல ஓடினா மத்தியா பொண்டாட்டி, அப்பதான் எனக்கு வெறி வந்துருச்சு. இப்ப இவர் பஞ்சாயத்துக்கு கொண்டு வரலையோ? அவ எப்படி வருவா? வரமாட்டாவ. கும்பலக்காரி கும்பல எல்லாம் இழுக்க மாட்டாங்க. நம்பர் அம்மா நம்பர் இல்லாம போச்சு. அம்மா நம்பர் இல்ல, அங்குள்ள கேட்க முடியல யார்ட்ட அம்மா நம்பர். தெரிஞ்சு அம்மாட்ட சொல்லலாம். அம்மாட்ட சொல்லலாம். அம்மா வந்து அம்மாவுக்கு தெரியாது. நான் வந்து அங்க இருக்கிற நினைச்சுக்கிட்டு இருக்கிற அம்மா. அம்மா பேச கூட்டு வரலாம். வடிவேல் நம்பர் போச்சு. வடிவேல் என்னென்ன யாருன்னு தெரியல. கடைசியில எந்த இடம் வடிவேல் என்னன்னா நம்பர் கண்டுபிடிச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் தான் போய் அப்போ இவன் வந்து இது பண்ணிட்டான். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் போகிறோம், கிளம்பி. ஆமாம், அந்த இடத்துக்கு போகிறோம். ஆனால் பாஸ்போர்ட் அப்போ திரும்ப அவன்கிட்ட ஓனர்காரன் எல்லாம் பேசி அந்த பாஸ்போர்ட் 4 மாதத்தில் வாங்கி தரேன்னு சொல்லி இவனே சொல்லிட்டான். எல்லாம் இது பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு தைரியம் வந்துருச்சு. சரி, நம்ம கன்ஃபார்மாக இன்னும் 4 மாதத்தில் ஊருக்கு தான் போகிறோம். அதை பேசிட்டு அப்படி இல்லை. ஆமாம், அப்படி பேசினதுனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. எப்படி ஒரு 4 மாதத்தை ஓட்டினா கூட ஏற்கனவே கையில் ஒரு 3000, இன்னும் ஒரு 4 மாதத்துக்கு 4 3 7000. ஆமாம், அப்படி கணக்கு காசை பார்த்துட்டு போயிடுவோம். அப்படி கணக்கு பண்ண கடனையும் கழிச்சிடலாம், பெரும் கொண்ட காசையும் கொண்டு போயிடலான்ட்டு நான் நினைச்சிட்டு அப்படி சரி வந்துட்டேன். நல்ல ஐடியா தான். அது கொஞ்சம்னா நீ இது இப்போ நீங்கள் வேலையை பார்த்துக்க, இப்போ மாதிரி இருந்துக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாஃபி கோப்போ அப்படின்னா பயப்படாத, தாண்டி மர்றா ஆதான அப்புறம் ஏஜி கல்லாம் தானே அப்படின்ட்டு. அடுத்த தடவை வாங்கி வந்தால் எனக்கு என்கிட்ட சொல்லு அப்படின்ட்டு. ஆனால் சூ பலாத்துல் பாபா பாபா ஃபி இனாக் மாஃபி முஸ்கிலா அப்படின்ட்டான். அது சரி, அப்படி சொல்லிட்டான். நான் இங்கே தான் இருப்பேன், பக்கத்துல கிராமம்டா, தாண்டி பயப்படாதேன்ட்டான். நான் பார்த்துக்கிறோம் அப்படின்னு வந்தானே எனக்கு கால் பண்ணிடுறேன். பட்டக்கதமா ஏஜும் வாழ்க்கை. அல்லாத்துல் தசல் அப்படின்ட்டான். தசல்னா அடி, இந்த அடிங்க பார்த்தேன். பழைய மாதிரி போயிருந்தேன் மாப்பிள்ள அங்கே. ஆனால் வந்து இங்கே பேசிட்டு போனதுக்கு பிறகு சந்தோஷமாயிட்டேன்.
நல்ல முதலாளிவன், தைரியமான ஆளு, தொந்தரவு கிடையாது, அவளை கொண்டு போய் விட மாட்டான் இந்த மாதிரி. அவன் ஒரு அப்பப்போ ஒரு சின்ன பையனை கூட்டிட்டு வருவான். அதே ஒரு சில்வண்டு பையன் ஒருத்தர் வருவான். ஓஹோ, அவன் பேரன் போல. பேரன்? ஆமா, வயசு அவன் நல்லவன். அவன் நல்லவன். சின்ன பையில வருவான். வரும்போது ஜூஸ் ஏதாச்சும் வாங்கிட்டு வந்து தருவான் எனக்கு. ஆனா என்ன, மொழி கொஞ்சம் தெளிவா தெரியாது. நம்ம தெரிஞ்சா நல்லா ஜாலியா தெளிவா தெரியாதாமா. அதான்டா பிரச்சனை. ஏதோ சொல்றது கேட்டா பேச தெரிஞ்சுனாக்கா அங்க கதை வேற. எல்லாத்தையும் கவர் பண்ணிருப்பீங்க. ஆமா, நம்ம சும்மாவே இங்க கவர் எல்லாத்தையுமே எல்லாரும் மனசு இடம் பெற்றுருவோம். நம்ம அங்க ஈஸியா இருந்தீங்கல்ல. அப்ப வந்து அப்படி ஓடிக்கிறீங்க போகும்போது அந்த 1 மாசம் 2 மாசம் கழிஞ்சிருச்சு. அப்ப நம்ம ஊருக்கு போறோம்னு ஒரு முடிவாகி போச்சுல. அந்த கடையில் அந்த கடைக்கு போக்குவரத்துமா இருப்பான்ல. அப்போ அவங்க வந்து கொஞ்சம் பழகிட்டாங்க. ஆனால் அங்கெல்லாம் மலையேறி கடை தான். மலையை ஃபஸ்ட்டு கொஞ்சம் தானே அப்படி பழகிட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, அடே நீ இப்போ ஓனர் நல்லா வந்தாவன், ஊருக்கு போறிய ஏதாவது காசு வாங்கிட்டு போ அப்படின்னு சொன்னான். ஓஹோ, அப்படி போட்டாங்க. அள்ளி விடுறா அப்படின்னு அள்ளி விடுறா சொல்லி தெளிச்சு விட்டு போடா சொல்லிட்டாங்க. சொல்லி தருவாங்க நல்லவங்கடா, போறதா போற சொல்லி காசு வாங்கிட்டு போடா அப்படின்னு. அப்படியா? நான் சும்மா இருந்தவனா இவன் தூண்டி விட்டு ஐயா இப்ப என்ன செஞ்சிய? பேசாம நான் பேச இன்னொரு மாசம் ஓட்டிட்டு போயிருப்பேன்டா. சும்மா இருந்தவனை தூண்டி விட்டு இவங்க வளையாளி அட பாவிகளா. நான் யோசிச்சு பார்த்து இருக்கிறேன். இப்படி வச்சுருவாங்க, கிளப்பி விட்டாங்க. தருவான்டா உனக்கு முன்னாடி ஏற்கனவே இருந்தவங்களாம் காசு கொடுத்தான், 50,000 வெள்ளி கொடுத்தான்டா அப்படின்லாம் சொன்னாங்க. ரொம்ப கிளப்பி விட்டாங்களோ? அது சரி, 50,000 வெள்ளி கொடுத்தாங்கடா. நல்ல வண்டான் முதலாளிக்காரன். அதுக்கு தானே இவர் இருக்காரு, நல்லவர் தான். ஆனா ரொம்ப நல்லவர் தான் தெரியுது நமக்கு தான். ஆமா, அப்ப அவளை ஒண்ணி பார்த்து 2-3 நாளா யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். என்னடா இது இவங்க இப்படி சொல்றாங்களே, எதுக்கு லேசா காசுண்டா என்ன செய்யறோம்ப்பா, அதுக்கு நான் போயிருக்கேன், ஒரு தாக்கலை போட்டு பார்ப்போம் அப்படின்னு மனசுக்குள்ள ஓடுது. ஐயோ, என்னத்தை போட்டி அப்படியே ஊனத்தோட ஒரு நாள் சாயந்தரம் வர்றான். மனசுல ஒரு படபடப்பு இருக்கு. அந்த பொய் சொல்றதுக்குன்னு ஒரு தைரியம் வேணும். நம்ம சொல்றோமா, இந்த களை வாங்குறதுலாம் சொல்றோமா, களை வாங்குறதுக்குன்னு ஒரு தைரியம் வேணும். அப்பல எல்லாராலையும் முடியாது. அது மாதிரிதான் பொய் சொல்றதுக்குன்னு ஒரு தைரியம் எல்லாராலையும் முடியாது. ஆமா, அப்ப என்ன செய்யறேன்னா போட வந்தாப்ல வந்து. ஆனா அவன் காவா செய்யலாம் இல்லடா, அங்க போறது அப்பப்ப லேசா போடுறதாண்டா. அவன் பெருசா அவன் பிடிக்க மாட்டான். அந்த வேலை பிஸி இல்ல, வேலைன்னு பார்த்தாலும் நல்லா சுறுசுறுப்பான இருக்காரு. அப்ப நானா கேட்டேன், பாபா நான் தானி ஷார் மாசம் அப்படின்ட்டு மாஃபி முஸ்கிலா இன்டரோ இந்தியா பதின் விசா அப்படின்னா விசா தரேன், நான் விசா தரேன்னு என்கிட்ட வந்துரு அப்படின்னு. அவனு அப்படின்னு சொல்லி அங்க கம்பெனி விசா ரெடி ஆச்சு, இங்க ரெடியா இருக்குதா? பரவாயில்லையா? ஆனா கம்பெனியை கணக்கு பண்ணல, இது சேவலையா தெரியுது. தேவலையா தெரியுது. வேலையும் இல்ல, சாப்பாடு ரெடி அப்படின்னு எடுத்துக்கலாமா? கம்பெனி என்ன ஜாலியா ஓடுவாங்க. ஆனா ஆடு மேய்ச்சா ஒரு அவ்வளவுதான் தெரியல, ஜாலியா போயிட்டு. இது ஆமா, இதுல அவனும் பெரிய வேலை இல்ல. அந்த கிராமம் நிரந்தரம் இல்ல, இடத்த மாதிரி தெரியுவாங்க. கம்பெனினா அது செட்டல், ஒரே டைம் ஒரே இடத்துல உட்காந்து இடத்த மாதிரி இவங்க தான் ஐடியா தந்தாங்க எனக்கு ஏதாவது சொல்லணும். பாபா வந்து இப்ப வந்து நான் போனா ரொம்ப கஷ்டம், எனக்கு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கேன், இந்தியா வந்து ரொம்ப மிஸ்கின் சொல்லிட்டேன். ரொம்ப மிஸ்கின். நான் வந்து பரிதாபப்பட்டேன். நாங்கெல்லாம் 4 தங்கச்சின்னு சொல்லி 2 அக்கா 4 தங்கச்சி அடிச்சுட்டு 6 பேர் அடிச்சுட்டு இருக்கீங்க. அவங்க சொன்னது இவன் குரூப் சேர்த்து அது ஒரு பிரச்சனை. அதோட ஏற்கனவே வாங்கி போயிருக்கேன் இந்த மாதிரி, அதனால தலைமை வாங்கிருப்பாங்க. பணத்தாசு யாருக்கு தான் வராது. போறத போறோம், வாங்கிக்கிட்டு போயிருவோமே. கட்ட கஷ்டத்துக்கு ஏதாவது பலன் கிடைக்குமே. அந்த நேரத்துல எனக்கு மூளை சொல்லிருச்சாமா, சொல்லிருச்சு. இப்போ நான் சொல்றேன் போய், அந்த மாதிரி யாருக்கு கல்யாணம்னா மூயல, ரொம்ப கஷ்டப்படுறேன். 2 அக்கா 4 தங்கச்சியா? அத்தடியா 2 அக்கான்னு சொல்லி 2 தங்கச்சி இல்லைக்காவா? ஒருத்தர் நாமள போய் ஒன்றும் செய்ய முடியாது பாபா, ரொம்ப கஷ்டமா இருக்குது. கல்யாணம் வேற வச்சிருக்குது, நான் இப்போதைக்கு போன கல்யாணம்னு அங்கே நடக்காதுன்னு சொல்லி இவர்கிட்ட இவர் ஆகா. அப்புறம் அவர் என்ன சொன்னார்? பார்த்துட்டு யோசிச்சுட்டு அவருக்கு ஃபீலிங் ஆயிடுச்சு. அவரு அவன் பிழைக்க வந்தான், கஷ்டப்பட வந்தான் சொல்லிட்டேன். அதோட சொன்னாரு தாக்கலை போட்டியப்ப பார்த்துட்டு ஓகே மாற்ற முடிச்சுக்குதா, நான் ஆத்தி நீ புழுஸ் அப்படின்னா நான் தர்றேன் காசுட்டான்.
அது சரி. இப்போ பெரிய அமௌண்ட்ல அவன் கணக்குப்படி ஒரு இப்போ ஒரு 10,000 கிடைக்கும் தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு தோணுது அந்த அளவுக்கு யோசிச்சுட்டே வாய் விட்டு மாஃபி முஷ்கிலா குல்லு இன்சான் இன்சான்ல மனுஷன் ஹெல்ப் பண்ணுவான். மாஃபி முஷ்கிலா பாபா பாபா இந்த குல்லு சமா சமா சரியா எல்லாம் ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒண்ணுதான் மேலப்படாத தர்றேன்ட்டானா மனசுக்குள்ள பட்டாம்பூச்சில பறக்குமே. ஆஹா நான் கேட்கிறேன் இடத்துல மாட்டிட்டோம் ஜாமா வாங்க போறோங்கிறதெல்லாம் பிளான் பண்ணிட்டேன்.